Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Business Maths Probability Distributions Exercise 7.3 fifth sum பார்க்க போறோம். In a test on 2000 electric bulbs, it was found that bulbs of a particular make was normally distributed with an average life of 2040 hours and standard deviation of 60 hours. Estimate the number of bulbs likely to burn for first subdivision more than 2150 hours. So கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் எழுதணும். தட் இஸ் ஆவரேஜ் அப்படின்னா மியூ. ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு 2040 and the standard deviation is equal to 60. So first subdivision more than 2150 hours. So இது வந்து x. So p of x is greater than 2150. ஸோ கொஸ்டினில் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஜெட் அப்படின்னு எழுதணும். ஸோ ஜெட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ when x is equal to 2150, z is equal to 2150 minus mu oda value 2040 divided by standard deviation 60. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 110 divided by 60 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது டிவைட் பண்ணால் 1.833 அப்படின்றது தான் ஜெட்டோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ p of x is greater than 2150 அப்படின்ற term is equal to p of z is greater than 1.83. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை பெல் டயக்ராமில் பிளாட் பண்ணலாம். ஸோ இது 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 1.83 அப்படின்ற டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா கிரேட்டர் தேன், ஸோ இதை விட அதிகமான டேர்ம். ஸோ அப்போ இதுதான் ஷேடட் போர்ஷன். ஸோ இந்த போர்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 0 டு இன்ஃபினிட்டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் ஷேட் பண்ணாத போர்ஷன் தட் இஸ் 0 டு 1.83யோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜெட் இஸ் greater than or equal to 0 but lesser than or equal to infinity minus p of z is greater than or equal to 0 and lesser than or equal to 1.83. ஸோ இப்போ இந்த ஃபுல் டயக்ராமோட டோட்டல் வந்து 1. ஸோ அதில் ஒரு ஹாஃப் அப்படின்னா 0.5 மைனஸ் 1.83யோட வேல்யூவை டேப்லா காலமில் பார்க்கணும். ஸோ 1.8 அப்படின்ற டேர்ம் இங்கே பார்க்கணும் அண்ட் 0.03 அப்படின்ற டேர்ம் இங்கே பார்க்கணும். ஸோ 1.8 இங்கே இருக்குது அண்ட் 0.03 அப்படின்ற டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் 1.83. that is 0.4664. 0.4664. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் இதோட வேல்யூ 0.0336. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 2000 எலக்ட்ரிக் பல்ப்ஸ். இந்த டெஸ்ட் ஆன் 2000 எலக்ட்ரிக் பல்ப்ஸ் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த பல்ப்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் மேக். ஸோ 0.0336 into 2000. ஸோ 2000 மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 67.2. ஸோ இது வந்து பாயிண்டில் இருக்கக்கூடாது ஆன்சர். ஸோ அதனால் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 67 பல்ப்ஸ் அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ p of x is lesser than 1950. பட் இந்த சம்ம z வேல்யூ தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ when x is equal to 1950, z is equal to x minus mu divided by standard deviation. Z is equal to x minus mu divided by standard deviation. So x அப்படின்றது 1950 minus mu ஓட வேல்யூ 2040 divided by standard deviation 60. So இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் இதோட வேல்யூ minus 90 divided by 60. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1.5 minus 1.5 அப்படின்றது தான் இதோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். p of x is lesser than 1950 அப்படின்ற இந்த டேர்ம் is equal to p of z is lesser than minus 1.5. இப்போ இதை பெல் டயக்ராமில் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இது 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மைனஸ் 1.5 அப்படின்ற டேர்ம் இங்கே இருந்துச்சுன்னா லெஸ்ஸர் தேன், ஸோ மைனஸ் 1.5 விட கம்மியான டேர்ம் இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ இதனால் இதுதான் ஷேடட் போர்ஷன். இந்த போர்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் ஷேட் பண்ணாத போர்ஷன் தட் இஸ் மைனஸ் 1.5 to 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு p of z is greater than or equal to minus infinity but lesser than or equal to 0 minus p of z is greater than or equal to minus 1.5 lesser than or equal to 0.
ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் ஒரு நெகட்டிவ் டேர்மாக இருக்கக்கூடாது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா பை சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா எல்லா டேர்முமே பாசிட்டிவ் டேர்ம் ஆகிடும். ஸோ பி ஆஃப் z is greater than or equal to 0 but lesser than or equal to infinity minus p of z is greater than or equal to 0 and lesser than or equal to 1.5. ஸோ இந்த ஃபுல் டயக்ராமோட டோட்டல் வந்து 1. ஸோ அதில் ஒரு ஹாஃப் அப்படின்னா இதோட வேல்யூ 0.5 மைனஸ் 1.5ஓட வேல்யூவை டேப்லா காலமில் பார்க்கணும். ஸோ 1.5 அப்படின்னா 1.50. ஸோ 1.5 அப்படின்றது இங்கே பார்க்கணும், 0.00 அப்படின்றது இங்கே பார்க்கணும். ஸோ 1.5 இங்கே இருக்குது அண்ட் 0.00 பார்த்தா இதோட வேல்யூ 0.4332. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 0.5 மைனஸ் 0.4332. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0.0668 அப்படின்னு இருக்கும். ஸோ இது கூடயும் 2000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.0668 இன்டூ 2000. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 133.6. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 134 அப்படின்னு இருக்கும். பிகாஸ் 5 ஆர் அதை விட கிரேட்டர் நம்பர் இருந்தால் இங்கே 1 ஆட் பண்ணணும். ஸோ 134 பல்ப்ஸ் அப்படின்றது தான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் more than 1920 hours but less than 2100 hours. ஸோ இது எப்படி எழுதலாம்னா p of x is greater than 1920 and lesser than 2100 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ இதை z அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ z கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா x minus mu divided by standard deviation. ஸோ இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது. when x is equal to 1920 z அப்படின்ற term is equal to 1920 minus mu ஓட value. So mu ஓட value 2040 divided by standard deviation that is 60. So இப்போ இது ரெண்டுத்தையும் subtract பண்ணா minus 120 அப்படின்னு இருக்கும் divided by 60. இது ரெண்டுத்தையுமே cancel பண்ணுறப்போ z ஓட value minus 2. So next termக்கு solve பண்ணலாம். when x is equal to 2100 z அப்படின்ற term is equal to 2100 minus 2040 divided by 60. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் subtract பண்ணால் இதோட வேல்யூ 60. ஸோ 60 divided by 60 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். p of x is greater than 1920 and lesser than 2100 அப்படின்னு இருந்தது. p of z is greater than minus 2 and lesser than 1 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதை பெல் டயக்ராமில் பிளாட் பண்ணணும். ஸோ பெல் டயக்ராமில் இது 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, மைனஸ் 2 அப்படின்ற பாயிண்ட் இங்கே வரும் அண்ட் 1 அப்படின்ற பாயிண்ட் இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு மிடில் இருக்க போர்ஷன் தான் ஷேடட் போர்ஷன். ஸோ இந்த பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னா minus 2 to 0 ஓட வேல்யூ plus 0 to 1 ஓட வேல்யூ. ஸோ திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு p of z is greater than minus 2 and lesser than 0 plus p of z is greater than 0 but lesser than 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க டேர்ம் வந்து ஒரு நெகட்டிவ் டேர்மாக இருக்குது. ஸோ ஒரு நெகட்டிவ் டேர்மாக இருந்துச்சுன்னா இதை சால்வ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா பை சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா எல்லா டேர்மே பாசிட்டிவ் டேர்ம் ஆகிடும். ப்ளஸ் p of z is greater than 0 but lesser than 1. ஸோ இப்போ டேப்லா காலமில் 2ஓட வேல்யூ அண்ட் 1ஓட வேல்யூ பார்க்கணும். ஸோ 2 அப்படின்னா 2.0. ஸோ 2.0 இங்கே இருக்குது அண்ட் 0.00ல் பார்க்கணும். ஸோ இதோட வேல்யூ 0.4772 அண்ட் 1.0ஓட வேல்யூ 0.3413. 2ஓட வேல்யூ 0.4772, 1ஓட வேல்யூ 0.3413. So this is equal to 0.4772 plus 0.3413. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதோட வேல்யூ 0.8185. இந்த கூடயோ 2000 அப்படின்ற டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2000 மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 1637 பல்ப்ஸ் அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். Hope you've understood. Thank you.